ஜாதி ரீதியாக எனக்கு எங்கேயுமே இந்த பேர் இருந்ததில்லை. நான் பல மாவட்டங்களில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். சாதி ரீதியாக குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு கீழே ஒரு 1700 காவலர்கள் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இத்தனை பதவிகள் இருந்திருக்கேன், எங்கேயுமே இப்படி ஒரு பொய் அவதூறு பரப்பப்படவில்லை யாருனாலையும். பல கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க, இப்படிப்பட்ட ஆளே இல்லை நீங்க அப்படின்னு பல கட்சியிலிருந்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக காழ்ப்புணர்ச்சினால என்னை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றாரு. நான் இதை விட போவதே இல்லை, சட்ட ரீதியாக சந்திப்பேன். இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குற மன்னிப்பை நான் ஏத்துக்கல. பொதுவெளியில மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா நீதிமன்றத்தில் அதை தெரிவிக்கட்டும். வழக்கு நிலுவையில் இருக்கு இல்ல, அது வியூகத்துல சொல்ல முடியாது இல்ல, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல. அது திருச்சி மாநகர காவல்துறையை தான் கேட்கணும், நம்ம எதுவும் வழக்கு பதிவு செய்யணும். நான் முதல் தடவை கொடுக்கும்போது 36 ஐடி மேல கொடுத்தேன், அடுத்தது 18 ஐடி மேல கொடுத்தேன், 3 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க. பட் நான் புகார் கொடுத்ததோடு விட்டுட்டேன். அது மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் மிகவும் சரிவர நடவடிக்கை எடுக்கிறதுனால அவங்க பார்த்துக்கிட்டும் புகார் கொடுத்ததோடு நான் ஒதுங்கிட்டேன். அதில் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் இன்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு டிஐஜி ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. குடும்பமாக கொண்டாட வேண்டிய நாளில் அவசியமே இல்லாமல் நீதிமன்றத்தில் நின்று இந்த வழக்கை தொடுத்து நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அவதூறு பரப்புற கலாச்சாரத்துக்கு முற்றுக்கட்டை வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நீதிமன்றத்தை நாடி உள்ளேன். உறுதியாக இறுதி வரை இதை எடுத்து செல்லணும்ன்ற அடுத்தபடியா சொல்றேன். லாயர் அவருக்கு காவல்துறை எப்படி இயங்குதுன்னே தெரியல. அவர் ஏதோ சும்மா மைக்கு முன்னாடி நீங்க மைக் நீட்டும் போது முதல் நாள் ஒன்று சொல்றாரு, முதல் நாள் ஒரு பதிவிடுறாரு, அடுத்த நாள் எனக்கும் சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். உங்க முன்னாடி தான் காக்கி சட்டையை கலட்டிட்டு 30 வருஷம் கழிச்சு வாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு முதல் நாள் சொன்னாரு. நேற்றைக்கு சொல்லும் போது எனக்கும் எஸ்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாட்டை துரைமுருகனுக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றாரு. முன்ன ஒன்று பேசுறாரு, பின்ன ஒன்று பேசுறாரு. லாயர் சொன்ன மாதிரி நாங்க நோட்டீஸ் கொடுக்குறோம் எங்க லாயர் மூலமா, முதல் நோட்டீஸ் கொடுக்குறாரு, அது நான் கொடுத்த நோட்டீஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அடுத்தது ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அவருடைய நிலைப்பாடு எப்போதும் பொய்யும் குழப்பமுமா இருக்கு. நான் கொடுத்த நோட்டீஸ்ல, நம்ம லாயர் நோட்டீஸ்ல நான் பதிவு செய்த வழக்குல பாருங்க, பேராகிராஃப் 13 முக்கியமான பேராகிராஃப் அவரை பற்றி எழுதியுள்ளேன். பல வழக்குகள் அவர் மீது பதிவாகி உள்ளது. மோட்டார் மவுத் அப்படின்னு ஒரு வார்த்தை அதுல இருக்கு. மைக்கு முன்னாடி பேசினா யாரை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், அவதூறு பரப்புறாரு. அதை நீதிமன்றத்து மூலமா சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.